4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பொதுவாக பாதுகாப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக அடைய வேண்டும் என்பதை குறித்துதான ஒரு ஞானம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு நான் ஒன்றும் டீப்பா ஒன்றும் பேச போறதில்லை. நான் இந்த வசனத்தை தியானித்த போது ரொம்ப எளிமையாக இருக்கிறதே என்று நான் மனதில் நினைத்தேன். ஆவியானவர் உணர்த்தினார், இவைதான் வலிமையானது. எளிமையானதல்ல, வலிமையானது. வலிமையான இந்த அடித்தளம் இருந்தால் மட்டும்தான் ஜனங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய கிரியைகளை அவர்கள் அறிய முடியும். நான் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற ஒரு நடைமுறைகளை அவர்கள் கொண்டிருக்க முடியும் என்பதாக என் உள்ளத்திலே கர்த்தர் உணர்த்தினார். இதற்கு இணையான ஒரு வார்த்தையை குறித்து யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாபேசை குறித்து என் உள்ளத்தில் உணர்த்தி விட்டு கர்த்தர் இந்த வசனத்தை என் உள்ளத்திலே ஸ்ட்ராங்காக சொன்னார். இந்த காலவெளியிலே ஆவியானவர் சபைக்கு தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், மனம் திரும்புதலிலே நீங்கள் உறுதியுள்ளவர்களாயிருங்கள். மனம் திரும்புதலில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிருங்கள். மனம் திரும்புதலிலே நீங்கள் முழுமையானவர்களாயிருங்கள். மனம் திரும்புதலிலே உறுதி வேண்டும், மனம் திரும்புதலிலே உண்மை வேண்டும், மனம் திரும்புதலிலே முழுமை வேண்டும். நிறைய நேரங்களிலே ஆலயத்துக்கு வரும்போது ஏற்படுகிற ஒரு மனம் திரும்புதலின் உணர்வு வீட்டுக்கு போகும்போது மறைந்து விடுகிறது. மனம் திரும்புதலிலே உண்மை இருப்பதில்லை. கொஞ்ச நாள் இருந்துவிட்டு மறுபடியுமாக திரும்பி விடுகிறார்கள். கொஞ்ச நாள் இருந்துவிட்டு உறுதியற்றவர்களாக அதில் விழுந்து விடுகிறார்கள். இல்லாவிட்டால் குறிப்பிட்ட எளிமையான காரியங்களை மட்டும் விட்டுவிட்டு தங்களுக்கு பிடித்தமான காரியங்களை பிடிவாதமாக பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். அதிலே முழுமை அடைவதில்லை. மனம் திரும்புதலிலே உறுதி வேண்டும், மனம் திரும்புதலிலே உண்மை வேண்டும், மனம் திரும்புதலிலே முழுமை வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பான ஆசீர்வாதங்களாக முழுமையடையக்கூடியதா இருக்க வேண்டுமானால் என்னுடைய மனம் திரும்புதலும் முழுமை உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தின் மூலியமாக நாம் இதை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஒரு பாதுகாப்பான ஆசீர்வாதம் என்பது என்ன? வேதனையற்ற ஒரு ஆசீர்வாதம். சொந்த வீடு கட்டுகிறோம், அதில் கடன் என்கிற ஒரு வேதனை. திருமணம் செய்கிறோம், மருமகன் சரியில்லை அல்லது மருமகள் சரியில்லை என்கிற பிரச்சனை. ஒரு வண்டியை வாங்குகிறோம், அந்த வண்டிக்கு டியூ கட்ட வேண்டியது என்கிற ஒரு வேதனை.
இப்படியாக வாழ்க்கையிலே நாம் அடையக்கூடிய ஆசீர்வாதங்களிலே ஏதாகிலும் ஒன்று வேதனையோடு கூட இருக்குமானால் அது தேவன் அருளுகிற ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே கடன் இல்லாமல் வீடு கட்ட வேண்டும். நான் வருமானம் கம்மியா இருக்கிறவன், வருமானம் பெருசா இல்லாதவன், என்னால் எப்படி கடன் இல்லாமல் வீடு கட்ட முடியும்? ஜெபம் பண்ணினேன். கடன் வாங்க நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் கர்த்தரை நீ கடந்து கொண்டார். உனக்கு விசுவாசம் இல்லையா என்று கேட்டார். நான் ஆண்டவரை விசுவாசித்து எனக்கு ஆலோசனை, கடன் வாங்குவதற்காக ஆலோசனை கொடுத்தவர்களுடைய ஆலோசனையை தட்டிவிட்டு நான் காத்திருந்தேன். கர்த்தர் கடன் இல்லாமல் எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். நான் கர்த்தருக்கு இந்த காலை வழியில் ஒரு சாட்சியா இருக்கிறேன். தேவனால் அது கூடுமா என்றால் கூடும். சிலர் சொல்வார்கள், பாஸ்டர் உங்க அப்பா இருந்தாரு கட்டி கொடுத்தார் என்று நினைப்பீர்கள். நல்லா கவனிங்க, அப்பாவை கொடுத்ததும் ஆண்டவர் தான். அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னா அவர் எப்படி எனக்கு கொடுப்பார்? எனக்கு கொடுக்க வேண்டுமானால் யாரா ஒருத்தர் மூலியமா தான் எனக்கு தர வேண்டும். நேரம் வானத்திலிருந்து என்ன செய்யாது, மலத்துளி தொப்புன்னு விழுகிறது போல பணப்பை என்ன செய்யாது, விழுகாது. ஒரு சமயம் நிலத்தை விற்பதற்காக நான் பத்திர ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருந்தேன். அது வாங்குறவன் பேரம் பேசும்போதே, சார் இதுல ஒரு வில்லங்க இருக்கு அதனால வேண்டான்ட்டான். நானும் பார்த்தேன், தெரியாம வாங்கிட்டேன். அதுல வில்லங்க இருந்துச்சு. எனக்கு வித்த அம்மா எனக்கு முன்னால இன்னொரு ஆளுக்கு வித்திருந்துருக்கு வில்லங்க அதுல. அப்போ என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னா, அது நான் பார்த்துக்கிறேன் ஆனா ரேட் கம்மியா தாங்க அப்படின்னு கேட்டான். கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் ரேட்டை குறைச்சுட்டான். சரி, நானும் ஒப்புக்கொண்டேன். நான் சொன்னேன், ஏமாற்றி வியாபாரம் பண்ணுவது எனக்கு தேவனுக்கு நான் கடவுளுடைய ஊழியக்காரை செய்ய மாட்டேன். நீ என்ன விலைக்கு கேட்கிறாய் என்று கேட்டு அவன் அந்த விலைக்கு கேட்டான்னு கொடுத்தாச்சு. பத்திரம் பதிவு பண்ணும்போது ரெஜிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, பத்திரத்தை நிப்பாட்டி வச்சுட்டார். வாங்குறவன் ஒத்துக்கிட்டான், வில்லங்கத்தோடு நான் வாங்கிக்கிறேன், நான் கோர்ட்ல கேஸ் போட்டு நான் பாத்துக்கிறேன்னு வாங்கிட்டான். ஆனா ரெஜிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, நிப்பாட்டி வச்சுட்டார். பத்திரம் ஓடாது, அது நிப்பாட்டி வை. அதுல 3 வில்லங்கம் வருது. எனக்கு தெரிஞ்சது ஒரு வில்லங்கம். ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனா 3 வில்லங்கம். எனக்கு அப்படியே இந்த சிறுகோடல் பெருகோடலாம் கலக்கி அவ்வளவுதான், ஒரு வழி ஆயிடுச்சு. ஐயோ இன்னைக்கு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு 2 கையை நீட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமது அடியான் உண்மை நம்பிதான் எல்லாமே பண்ணும். ஏன்னா இது எனக்காக வாங்கல, இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தது. எனக்கு கெட்ட பேர் வேற ஆயிடுமே, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே எனக்காக அந்த ரெஜிஸ்டர் உள்ளத்துல பேசும் ஆண்டவரே, உண்மைதான் நம்பியிருக்கிறேன். 2 கையை நீட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். இவன் வாங்குறவன் மொபைல் போன்ல பாக்குறான், மண்டியை சொரிகிறான். இவனுக்கே இப்ப ஏன்டா வாங்கணுங்கிற மாதிரி நினைச்சிட்டான் போல. மணி 12 ஆச்சு. ஏன்னா நாங்க 3வது ஆளா போயிட்டோம். ஆனா எங்க பதத்தை நிப்பாட்டாச்சு. 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, சாப்பிட போயிட்டான். அப்புறம் திரும்ப வந்தாங்க, அப்பவும் எடுக்கல. மணி 3 மணி ஆச்சு. நான் நினைச்சேன் இன்னைக்கு சீன் ஆயிடும் போல இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சு எனக்கு நஷ்டத்துல நான் விட போகிறேன்னு நினைத்து கொண்டிருக்கும் போது, சார் ரெஜிஸ்டர் கூப்பிடுறாருன்னு பத்திரத்தை திருப்பி கொடுக்குற கூப்பிடுறாருன்னு நினைச்சேன். இல்லை சார் அவங்கள வர சொல்லுங்க, யார் பேர்ல இருந்து தான் அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. அப்போதான் எதுக்குன்னு கேட்டேன். இல்லை அவங்க கையெழுத்து போடுறது. அப்போதான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்தது போடுது. அவன் 3 வில்லங்கத்தோட கூட அவன் நேர்மையான முறையில் அவன் வாங்கவும் அதை விற்கவும் கர்த்தர் எனக்கு தயவு செய்தார். நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? இதை மறைச்சு வித்தா நான் ஏமாத்தினவன் ஆயிடுவேன். நானும் ஏமாந்துட்டேன். ஆனா இதை மறைச்சு வித்தா நான் ஏமாந்துருவன் ஆயிடுவேன். ஆனால் வாங்குறவனுக்கு 2 மாசம் டைம் கொடுத்து அவன் எல்லா பேப்பரையும் எடுத்துட்டான். 10,000 ரூபாய் செலவு பண்ணி எல்லா பேப்பரையும் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவன் சொல்றான், நான் வாங்கிக்கிறேன், நான் ரேட்டை குறைச்சு கொடுங்க, நான் கோர்ட்ல கேஸ் போட்டு கேஸ் நடத்தி நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். சரி, இப்படி ஒரு ஆள் தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில் விலையை கொடுத்தாச்சு. இப்போ அந்த சிக்கல்லேருந்து நான் விடுதலை அடைஞ்சாச்சு. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நடக்கவே முடியாது என்கிற ஒரு காரியம், என் வாழ்க்கையில கைகூடாது என்று நினைக்கிற ஒரு காரியம் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய அனுக்கிரகத்தையும் நாம் பெற வேண்டுமானால் we must very very close to God.
ஆண்டவரோடு மிக நெருக்கத்தில் இருக்க வேண்டும். நாம் நெருக்கத்தில் இல்லாமல் நாம் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தரும் ஆசீர்வாதம் நமக்கு வேதனையை கொடுக்காது. ஒருவேளை பிசாசு நமக்கு ஒரு வில்லங்கத்தை வைத்திருந்தாலும் அவைகளில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம் துறவுகளை தோண்டினான். ஈசாக்குக்கு ஒரு வில்லங்கம். இந்த துறவு எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் தேவன் அவனுக்கு ஏசேக்கு சித்தனாவை கொடுத்திருந்தாலும் ரெகோபத்தை கொடுக்க வல்லவராக இருந்தார் என்பதுதான் வேதம் நமக்கு விளங்க காட்டுகிற ஒரு சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 8:18 சொல்கிறது, அவரே ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு தேவையான பலத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 8:18. நினைப்பாயாக, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு எதிரான ஒரு கருத்து இந்த பூமியிலே பெரியவர்கள் சொல்லி வைத்த ஒரு கருத்து இருக்கிறது. என்ன பழமொழி தெரியுமா? தெய்வத்தால் ஆகாதது எனினும். அந்த பழமொழி, அந்த வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? என்னங்க? தேவனை மறுதலிக்கிற ஒரு வார்த்தை அது. தெய்வத்தால் ஆகாதது எனினும் அப்புறம் என்னவா? முயற்சி திருவினை ஆக்கும். இப்ப பிசாசு என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறான்? ஆண்டவரே ஆண்டவரே நம்பிட்டு இருக்காத, ஆண்டவரால் கூட முடியலினாலும் நீ முயற்சி செய்தால் முடியும் என்று சொல்கிறார். ஆனா நான் முயற்சி செய்தனா கண்டிப்பா நடந்திருக்காது. தேவன் தான் எனக்கு காரியங்களை கைகூடி வரப்படினார். அப்ப நல்லா ஒரு விஷயத்தை கவனியுங்க. இதே போல இன்னொரு நிலத்துல எனக்கு வித்து போட்டு இன்னொருத்தனுக்கு அப்புறம் வித்து போட்டாங்க. அதுக்கு அவன் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். ஆனா அவர் மனைவிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. இப்போ நான் கேஸ் போட்டா அவர் மனைவிக்கு கவர்மெண்ட் வேலை போயிடும். அவரா ஓடி வந்து, நீங்க கேன்சலேஷன் செலவு பார்த்துங்க, நான் எழுதி கொடுத்துறேன் அப்படின்னாரு. அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேன்சலேஷனுக்கு எல்லாம் எழுதி பத்திரம் எல்லாம் பதிவு பண்றோம். அந்த பதிவு பண்ணக்கூடிய அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்குறேன், எவ்வளோமா காசு ஆச்சுன்னா 1000 ரூபா கொடுங்கன்னு. 10,000 ரூபாய்க்கு மேலே வருமே, நீ 1000 ரூபா கேட்குற? அப்போ சொன்ன, இல்லை ஜெயலலிதா அம்மா இப்போதான் ரூல்ஸ் போட்டாங்க, 2 நாள் ஆச்சு, 2 நாளைக்கு முன்னாள்னா உங்களுக்கு 10,000 ரூபா, 2 நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே, இந்த மாதிரி டபுள் என்ட்ரி பத்திரத்தை கேன்சல் பண்ணுனா அதுக்கு காசு வாங்காதுன்னு சொல்லிச்சு. இது எனக்கு காசு, உள்ள கொடுக்கக்கூடிய காசு 1000 ரூபா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னா. கர்த்தர் பாருங்க, நான் கோர்ட்ல இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணேன். என் மனைவி சொன்னா, தேவனுடைய பலிபீடத்தில் நிற்கிற கால் கோர்ட்ல குற்றவாளி நிற்கிற இடத்துல போய் நிற்க கூடாது, வேண்டாம், நமக்கு அந்த சொத்தே வேண்டாம், விட்டுருங்க, அந்த கேஸை வாபஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே வாபஸ் பண்ண பெரிய வக்கீல் அவர் சொன்னார், ஏன் பாஸ்டர் என் மேலே சந்தேகமானு கேட்டேன். இல்லைப்பா, இல்லை, நான் அந்த ஊழியத்துக்காக வந்தேங்க, ஆனால் நான் கேஸ் நடத்துறதுனால ஊழியம் பாதிக்கும், எனக்கு ஊழியம்தான் முக்கியம், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, இடம் வேண்டாம், எனக்கு சபை தான் முக்கியம்னு சொல்லி நான் விட்டு கொடுத்தேன். பாருங்க, நான் எதை கர்த்தருக்காக விட்டு கொடுத்தனோ அதை செலவு இல்லாமல் கர்த்தர் எனக்கு தந்தார். வக்கீலும் காசு வேணவங்கள அவர் சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தர் உங்களோடு இருப்பார்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தெய்வத்தால் ஆகாத நீங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாது. உங்க சுய முயற்சினாலே எதுவுமே நடக்காது. நம்ம செல்வராஜ் பிரதருடைய வீட்டை கூட வலிமையான ஒரு அரசியல்வாதியும் இன்னொரு ஆளுகளும் சேர்ந்து எங்க இடம்னு கேஸை போட்டு விட்டுட்டாங்க. அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் அலக்கழிச்சாங்க. நேரம் அந்த வக்கீல்கிட்ட கூட்டிட்டு போய் தான் பேசி கடைசியில் அதில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அநியாயமான விதங்களிலே நாம் பாதிக்கப்பட்டாலோ நாம் வேதனைப்படாதபடிக்கு தேவன் நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார், நமக்கு பெலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம சொல்லக்கூடாது, கடவுளால் ஆகலினா கூட என்னால் ஆகும்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் சொல்ல வேண்டும். எல்லாவற்றிலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு பாதுகாப்பான ஆசீர்வாதத்திற்கு பாதுகாப்பான ஒரு நடைமுறை வழி என்னவென்றால், தேவனோடு சமாதானமாய் உறவாடுவது. அவரோடு பழகி அவரோடு சமாதானமாயிரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை
உம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினாள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவை என்னவென்றால் மனம் திரும்புதல். என்ன பாஸ்டர், நாங்க இந்துல இருந்து முஸ்லீம்ல இருந்து பல மதங்கள் இருந்து நாங்க மனம் திரும்பி ஆண்டிடத்துல வந்திருக்கிறோம், எங்களுக்கு மனம் திரும்புதல் தேவையா என்றால், ஆம் அன்பானவர்களே, நமக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. இரண்டாவது ஒரு மனம் திரும்புதல் தேவை. இந்த இடத்துல யோபுக்கு சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க படிங்க. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், இந்த வார்த்தையை கவனிங்க, திரும்ப கட்டப்படுவீர். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே யோபு கட்டப்பட்டவராக இருந்தார். அருமையான 10 குழந்தைகள், அருமையான ஒரு மனைவி, வேலைக்காரர்கள், நல்ல சொத்துடைமைகள், அவர் ஒரு பிரபுவாக, அவர் அந்த நாட்டிலே அவர் மதிக்க தகுந்த கனமுள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இப்போ அவர் நண்பர் சொல்கிறார், நீர் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். அது யோபு கிட்ட சொன்னது தப்பு, அதை விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில நீ இருந்த நிலைமையிலிருந்து தாழ்த்தப்பட்டு போனாயோ, இருந்த ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி இருக்கிறாயோ. நம்ம எப்போதும் நம்மை மதிப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அனைத்தும் வளர்கிறதாக இருக்க வேண்டும். சேதப்படுத்தப்பட்டாலும், நாம் சோதிக்கப்பட்டாலும், நாம் நஷ்டப்படுத்தப்பட்டாலும் திரும்பவும் தேவன் அவைகளிலிருந்து நம்மை மேலே கொண்டு வருகிறவர் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன டீப்ரமோஷன் ஆயிட்டு அவங்க அதோட அப்படியே ஸ்டேயிங் ஆயிடுறாங்க. நம்முடைய குறைவுகள்னாலேயோ நம்முடைய மதியீட்டினாலேயோ நாம் கீழான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருந்தால், திரும்பவும் மேலான நிலைமைக்கு வருவதற்கு நாம் தேவனிடத்திலே நாம் நல்மனம் பொருந்த வேண்டும். நான் அடைந்திருந்த சொத்தையோ, நான் அடைந்திருந்த கல்வியோ, நான் அடைந்திருந்த மதிப்பையோ, நான் அடைந்திருக்கிற பரிசுத்தையோ, அடைந்திருக்கிற ரட்சிப்பிலிருந்தோ நான் லோ லெவலுக்கு இறங்கிவிட்டால் திரும்பவும் அதிலே மேலே வர வேண்டும். நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்றால் கர்த்தர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். திரும்ப கட்டப்படுவீர் என்ற அந்த வார்த்தை தேவன் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லுவீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நான் அப்படி இருந்தேன், அப்பெல்லாம் பணம் அப்படி இருக்கும், அப்பெல்லாம் அப்படி நான் ஜெபம் பண்ணுவேன், அப்பெல்லாம் அப்படி நான் சர்ச்சுக்கு போவேன், அப்பெல்லாம் பைபிள் அவ்வளோ நல்லா வாசிப்பேன், அப்பெல்லாம் நான் அத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவேன். இப்படி நீங்க சொல்லுகிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்களானால் இன்னைக்கு நிதானித்து பாருங்கள், நான் ஏன் இப்ப இல்லை, நான் ஏன் இப்ப அப்படி இல்லை. இன்றைக்கு கர்த்தர் முன்பு இருந்த சீரியலையும் பின்பு தரக்கூடிய சீரை, முந்தைய சீரை பார்க்கணும், அவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நடுவோடு வந்த கொலைப்படைகளிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். திரும்ப கட்டப்படுவதற்காக தேவன் மனம் திரும்புதலுக்கு நேராக அழைக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 4 - 10 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 - 10 வசனம் வேகமா வாசிங்க. எபிரேயர் 6, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்படும் பரமேவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையை நீ வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மாறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே சிலுவையில் இருந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். எப்படினில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழை நீரை கொடுத்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளை முள்புண்ணிலை முளைப்புகிற நிலமோ தகாதாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமா இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அடுத்த வசனம், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும், சுட்டரிக்கப்படுவா என்று நாங்கள் சொன்னாலும், நன்மையானவர்களும் ரட்சிப்புக்குரியலுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். எப்படி எனில் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தனாலும் செய்து வருகிறனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன், அப்படினால் தேவன் இன்னமும் வெயிட் பண்றார். எதுக்காக? சபைக்காக நீங்கள் செய்த காரியங்கள், ஊழியனுக்காக நீங்கள் செய்த காரியங்கள், ஊழியத்திற்காக நீங்கள் செய்த காரியங்கள், நீங்கள் செய்த நன்மைகள், இவைகளை எல்லாம் தேவன் நினைவிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபிக்கப்படுவதற்கும் சுட்டரிக்கப்படுவதற்குமான நிலத்திலே தேவன் இந்த நன்மையான காரியங்களை கண்டு
அவர் சபிக்காமலும் சுட்டரிக்காமலும் இதை மீண்டும் ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம் நம்மை புறக்கணியாமலும் நம்முடைய குறைவுகள் நிமித்தம் நம்மை தள்ளிவிடாமலும் நாம் மனம் திரும்பினால் நம்மை கட்டி எழுப்புவதற்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் சபிக்கலாம், ஊழியன் உங்களை நியாய தீர்ப்புக்கு சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பிழைக்கிறதையே நான் விரும்புகிறேன், சாகனுடைய சாவை நான் விரும்புகிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் மனம் திரும்புதல் என்பது என்ன என்றால், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ளணும். அப்படி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டால் நமக்கு என்ன நடக்கும் என்று ஒரு ஊமையான காரியத்தின் மூலமா உங்களுக்கு வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, மனம் திரும்புதலின் முதல் படியாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் புத்தி தெளிவு. 17ஆம் வசனத்தை படிங்கம்மா, நல்லா கவனிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவை என்னவென்றால், பாஸ்டர் என்னை மனம் திரும்ப சொல்றாரு அப்படின்னா, புத்தியில உங்களுக்கு தெளிவு இல்லாவிட்டால் எதற்கும் மனம் திரும்புதல் என்று உங்களுக்கு தெரியாது. என்னடா இந்த பிரசங்கத்தை போய் பண்றார், பாவிகளுக்கு செய்ய வேண்டிய பிரசங்கத்தை பண்றார், நான் எத்தனை வருஷத்து விசுவாசி அப்படின்னு தான் நினைப்பதற்கு தோன்றும். ஆனால் புத்தி தெளியும் என்றால், புத்தி தெளிவு என்றால் என்ன? தண்ணி குழம்பி போயிருந்தா உள்ள இருக்கிறது என்னன்னு தெரியாது, ஒரே சேரா தெரியும். அது ஒரு 2 மணி நேரம் அமைதியாக விட்டு விட்டால் அழுக்குகள் எல்லாம் கீழே படிந்து தண்ணி தெளிவா இருக்கும் போது உள்ள இருக்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும். அப்படியானால் என்னை சரியாக உணர்கின்ற நிலைமைக்கு பெயர் தான் புத்தியில ஏற்பட்ட ஒரு தெளிவு. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? பாஸ்டம்மா கிட்ட என்ன குறைகளா இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும், மின்னுமா கிட்ட என்ன குறையெல்லாம் இருக்கிறது என்று நன்றாக தெரியும், அப்புறம் அவிகிட்ட என்ன குறை இருக்கிறது என்றெல்லாம் நன்றாக தெரியும். ஆனா எங்கிட்ட என்ன இருக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு, அதுதாங்க பிரச்சனை. மத்த 7:1 ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், உன் கண்ணுல உத்தரம் இருக்கும் போது. இன்னைக்கு விசுவாசிகிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன? அடுத்தவங்க கிட்ட என்ன குறைன்னு பார்த்துட்டு இருக்காத, நீங்க எப்படி இருக்கீங்கிறத பாருங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நம்ம கிட்ட விசுவாசிகளாகிய நம்ம இடத்துல இல்லாத ஒரு காரியம் என்ன? நான் எப்படி இருக்கிறேன் என்கின்ற அந்த அறிவு நம்ம இடத்துல இல்லை என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அறியக்கூடிய ஒரு அறிவு இருந்தால் நாம எப்பவோ முன்னேறிடுவோம். நம்ம முன்னேறாம போகாததற்கு காரணம் என்னவென்றால், நம்மை நாம் அறியாதிருப்பதினாலே. அவன் சொல்லுகிறான் 5 நான் என்று சொல்லுவான். 5 4 என்று சொல்லுவான். என்னன்னா, முதலாவது நான். அவன் தன்னை சொல்லுகிறான், நான். நீ என்று சொல்லாதீங்க. மனம் திரும்புதலில் நீ என்பதற்கு இடமே இல்லை, நான் என்று சொல்ல வேண்டும். அவன் சொல்லுகிறான், நானோ பசியினால் சாகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன ஆசை எனக்கு இருக்கு தெரியுமா? பன்றி சாப்பிடுகிற தவிட்டை திங்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்கிறது. என்னங்க? பன்றி சாப்பிடுகிற தவிட்டை தின்கிற எனக்கு ஆசை, அதை ஒருவனும் எனக்கு கொடுக்கவில்லை. அப்போ சொல்லுகிறேன், நானோ பசியினால் சாகிறேன். அப்ப என்றைக்கு எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன வேதனை, எனக்கு என்ன தேவை, ஏனையா எனக்கு இந்த வேதனை என்ற எண்ணம் வருமானால் அங்கே மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அப்ப மனம் திரும்புவதில் முதல் படி, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வலி, என்னுடைய தேவை, என்னுடைய நிலை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய தரம் தாழ்ந்த நிலை என்ன என்பதை நான் உணர்கின்ற ஒரு நிலை எனக்கு வேண்டும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 39-42 கர்த்தர் சொல்கிறார், நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது அவர் உன்னை பட்டினியினால வருத்தி, பசியினால வருத்தி, அந்நிய தேசத்துல கொண்டு விடும்போது
அங்கே உன் ஆத்துமாவை தாழ்த்தி நான் பாவம் செய்தேன் என்று நீ உன்னுடைய சேவை சமூகத்தில் உன்னுடைய குறைகளை நீ ஒத்துக்கொண்டால் என்று சொல்கிறார். அப்ப தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய நிலையை உணர்ந்து என்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனாக மாற வேண்டும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. பிரசங்கி 9:3 வாசிங்க. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து, ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது அறியாமை என்று இக்னோரன்ஸ் என்று வாசிக்கிறோம். பைத்தியம் கொண்டிருந்த உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்குதான்? பைத்தியம் இருக்கிறது. அதனால தெளிவற்ற நிலையில் இருக்கிறார்கள். தீமையான காரியங்களால் நிறைந்து தெளிவற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் தீமையான காரியங்களால் நிறைந்திருந்து தெளிவற்றிருக்கிறதா, அல்லது என் குறைகளை உணரக்கூடிய தெளிந்த நிலைமையில நான் காணப்படுகிறேனா? என்றைக்குமே எனக்கு உண்மையான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் மாயத்திலிருந்தும் மயக்கத்திலிருந்தும் பிரம்மையிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும். அதாவது சொல்லப்போனா உலக பிரகாரமான பைத்தியத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும். அப்பொழுது விடுதலை அடையும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வரும். கள்ள தொடர்புகள் இருக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் பப்ளிக் பிளேஸ்ல கூட ஈஸியா நான் கள்ள தொடர்பு உள்ளவர்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன். வேற மனைவியோட வேற புருஷனோட அஃபையரா இருக்காங்க பாருங்க, அவங்க என் முன்னால வந்தா ஈஸியா அவங்கள அடையாளங்க. பாடி லாங்குவேஜ்லயே அவங்க இவனார் மேல நான் அஃபையரா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்களே அறியாமல் காமித்துக்கொள்ள. ஏன்னா அவங்க இருதயம் முழுமையும் அந்த கள்ள தொடர்பில் இருக்கக்கூடிய உறவுல இருக்கக்கூடிய அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ நினைத்து கொண்டிருக்கிறபடியால் அவருடைய உடல் மொழி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எனக்கு தெரியும். நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் கள்ள தொடர்பு தெரியாது வெளியே. யார் சொன்னா தெரியாதுன்னு? போலீஸ்காரனுக்கு திருடனை எப்படி தெரியுமோ அதே போல ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட திருடர்களையும் நல்லா அடையாளம் கண்டுபிடிக்க ஈஸியா தெரியும். தெரியாதுன்னு நினைக்காத. தேவை ஒரு மனம் திரும்புதல், தேவை ஒரு மனம் திரும்புதல். இந்த மாயத்திலிருந்து விடுதலை அடைந்து கொள், இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து கொள், இந்த பிரம்மையிலிருந்து நீ வெளியே வா என்று கர்த்தர் இந்த காலை வழியில் அழைக்கிறார். சிம்சோன் தெளிலாளின் மடியிலே மயங்கியிருந்தான். ஓடுவார்கள் பின்னாலே நாய் ஓடுகிறது போல. விலகி இருக்க முடியாது, வீட்டில் இருக்க முடியாது, வீட்டில் இருக்கவே முடியாது. மயக்கம், மயக்கம். யார் என்ன சொன்னாலும் என்ன, எதோ வந்தாலும் என்ன, பைத்தியம் கொண்ட துணிகரம். செத்து போயிருவே, செத்து போயிருவே. மனம் திரும்புதல் அவசியம், மனம் திரும்புதல் அவசியம் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். சாகாமல் பிழைத்திருக்க வேண்டுமானால் மனம் திரும்பு, இனியும் தேவன் காலங்களை தரமாட்டார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 20ஆம் வசனம் சொல்கிறது, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்தார்கள். புத்தி மயக்கம் பட்டிருக்கிறதா? தெளிவற்ற நிலைமையில் இருக்கிறாயா? எந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வில்லாமல் இருக்கிறாயா? விசுவாசியே, சிலர் பணத்திலே மயங்கிருக்கலாம், சிலர் பெண்ணின் மேலே மயக்கம் கொண்டிருக்கலாம், சிலர் ஆணின் மேலே மயக்கம் கொண்டிருக்கலாம், சிலர் பொருளாசியிலே மயக்கம் கொண்டிருக்கலாம். நீ எந்த விதமான மயக்கத்தில் இருந்தாலும் இன்றைக்கு தேவை ஒரு புத்தி தெளிவு உனக்கு தேவை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்த அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு
உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி 17ஆம் வசனத்தை போடு. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறதாவது, நல்லா கவனிங்க, சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறதாவது, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறார்கள். தேவனுடைய சப்ளைஸ், தேவனுடைய பவர், தேவனுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே வராதனாலே செத்தவர்களா இருக்கிறார்கள். அப்ப மெய்யான நீதியிலேயும் சத்தியத்திலேயும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொண்டு பழையவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல அதுக்கு தேவை என்னவென்றால் புத்தியிலே தெளிவு. ஐயோ, நான் ஏன் இந்த மயக்கத்தில் இருக்கிறேன்? நான் ஏன் இந்த மதுபான கடையின் வாசல்ல இருக்கிறேன்? நான் ஏன் இந்த வேசியினுடைய வீட்டு வாசலே போய் நாய் போல காத்து கிடக்கிறேன் என்று வேசியை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, பாவங்களை விட்டு, பொருளாசையை விட்டு, தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்களை விட்டு வெளியே வரும்படிக்கு தன்னை உணர்கிற ஒரு நிலைமை. சிம்சோன் தேவனுடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான். மயக்கப்பட்டிருக்கிறவன் தான் எதை இழக்கிறோம் என்பதை அறியாதவனாயிருப்பான். மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு அவன் இழந்து கொண்டிருப்பது அவனுக்கு தெரியாது. ஆகவே உன் இழப்புகள் தெரிய வேண்டுமானால் மயக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். புத்தி தெளிவு நமக்கு வேண்டும். புத்தி தெளிவு வந்தால் என்ன நடக்கும் என்றால், அவன் எல்லாவற்றையும் இழந்திருந்தான், தனித்தவனாக உதவியற்றவனாயிருந்தான். இந்த இளையகுமாரன் சந்தோஷம் மகிழ்ச்சி இழந்தவனாயிருந்தான், எந்த நோக்கமும் இல்லாதவனாயிருந்தான், பசித்தவனும் செத்து கொண்டிருக்கிறவனுமாயிருந்தான், பன்றிக்குரிய தவிட்டை தின்கிற அளவிற்கு பன்றியோடு கூட போட்டி போடுகிறவனாக இருந்தான். அதாவது மிருகங்களோடு ஐக்கியப்பட்டவனாய் இருந்தான். என் அன்புக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சர் மனம் திரும்பாததினாலே தேவன் அவனுடைய இருதயத்தை மிருகத்தின் இருதயமாய் மாற்றினார். அவன் மிருகங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். லேகியோன் பிசாசு பிடித்தவனுக்குள்ளே அசுத்தாவி இருந்தனாலே லூக்கா 8:36 வாசிக்கிறோம், அவன் பிசாசுகளால் அழைக்கப்பட்டு கடல்களில் கூக்குரலிட்டு கிடந்தான். இயேசு அவனை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தின போது பிசாசுகள் பன்றிகளுக்குள்ளே போய்ந்தது, பன்றிகள் கடலிலே விழுந்து மாண்டு போனது. இவனோ பன்றிகளோடு ஐக்கியமா இருக்கிறான். அங்க லேகியோன் பிசாசு கொடுத்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனோ அவனிடத்திருந்த பிசாசுகள் பன்றிகளுக்குள்ளே போனது. அந்த பன்றிகள் எல்லாம் கடலிலே மாய்ந்து போனது. இவனோ வஸ்திரம் தெளித்து புத்தி தெளிந்தவனாக இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தான். ஆமென். தேவனை விட்டு போகிறவன் பன்றிகளோடு கூட கிடக்கிற லேகியோனுக்கு சமானமாய் மாறிவிடுகிறான். புத்தி தெரிந்திருக்கிறீர்களா? நான் எதை இழந்தேன், எங்கே இழந்தேன், எப்படி இழந்தேன் என்று அறிந்திருக்க வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன் என்ற முதல் கேள்வி. நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற கேள்வி உங்களை பார்த்து கேட்பில்லானால் மனம் திரும்புதலிலே உங்களை உணரக்கூடிய இந்த புத்தி தெளிவு என்கிற முதல் படியை நீங்கள் அடைவீர்கள். தேவன் உங்களை உயர்த்தும் முன் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நன்றாய் அறிய வேண்டும். அறிந்த நீங்கள் தெளிவுள்ளவர்களாக அவருடைய பாதத்திலே அமர வேண்டும். அல்லேலூயா. புத்தி தெளிந்தாதான் பாதத்தில் உட்கார முடியும். புத்தி தெளியலைன்னா லேகியோனு போல அலைந்து திரிகிறவர்களாக இருக்க வேண்டும், பன்றிகளோடு வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பின்மாற்றத்தின் ஆவி பற்றி பிடிக்கும். இரண்டாவது காரியம் லூக்கா 15:18 வாசிக்கிறோம். அவன் சொல்கிறான், முதல்ல நான் எழுந்து. அப்ப அவன் என்ன செஞ்சிட்டானா, நான் விழுந்துட்டேன் அப்படிங்கறத அவன் உணர்ந்துட்டான். நான் எழுந்து என்ற வார்த்தையில அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா, நான் விழுந்து விட்டேன். எதிலிருந்து விழுந்து விட்டேன்? இவ்வளவு நாள் அவன் யாருக்காக எழுந்திருப்பானா,
எஜமானுக்காக எழுந்திருப்பான், பன்றிக்காக எழுந்திருப்பான், நோக்கமே இல்லாமல் எழுந்திருப்பான். ஆனால் இப்பொழுதோ முதல் முறையாக தனக்காக அவன் எழும்பினான். அவன் என்றைக்கு தகப்பனை விட்டு பிரிந்தானோ அன்றைக்கே அவன் விழுந்தவன், பின்மாற்றம் அடைந்தவன். இப்பொழுதோ தகப்பனிடத்தில் போவதற்காக அவன் நல்ல ஒரு துவக்கத்தை இரண்டாவதாக செய்கிறான். புத்தி தெளிந்த உடனே, மனம் திரும்புதலின் முதல் படி புத்தி தெளிதல், இரண்டாவது படி அவன் எழும்புதல். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழும்புங்கள், மனதாலே எழும்புங்கள், உடலாலே எழும்புங்கள், பன்றியுடனான உறவை விட்டு எழும்புங்கள், பன்றிகளின் எஜமானுடைய உறவை விட்டு நீங்கள் எழும்புங்கள். அவன் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா, அந்த தேசத்தில் குடியானவனிடத்தில் போய் அவன் ஒட்டி கொண்டான். அவன் ஏற்றுக்கொள்ளல, இவனா தன்னை கொண்டு போய் அங்க என்ன செஞ்சுட்டான், அட்டாச் பண்ணி கொண்டான். அவன் கூப்பிட்டு வேலை கொடுக்கல, இவனா போய் ஒட்டி கொண்டான். இப்போ இவனா ஒட்டி கொண்டத இவன் தான் என்ன செய்யணும், வேலைக்கு வர. அந்த எஜமான் போடாருன்னு சொல்ல மாட்டான், கூப்பிட்டா தானே போடாங்க இருக்கு. ஒருவனும் பண்டியின் தவிட்ட கூட கொடுக்க லாய்க்கில்லாத அளவுக்கு லோ டிகிரியில் இருந்தான், விழுந்து கிடந்தான். இவன் எழும்புகிறான். எழுந்து என்ன செய்கிறான் என்றால், அந்நிய தேசத்தை விட்டு எழும்புகிறான், பன்றியின் எஜமானை விட்டு எழும்புகிறான், பன்றியினுடைய உறவை விட்டு எழும்புகிறான். தகப்பனிடம் வருவதற்கு எதுவெல்லாம் தடையா இருந்ததோ அவைகளை எல்லாம் விட்டு எழும்புகிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் நீ எழும்புவதற்கு தடையா இருக்கிறதோ, ஆண்டவரிடத்துல வருவதற்கு தடையா இருக்கிறதோ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிறதோ, அதையெல்லாம் நீ விட்டு விட ஆயத்தமா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நீ தேவன் வேண்டாம் என்று விளக்கின உறவுகளை நீ வேண்டும் என்று நீ தொடர்வாயானால், ஒன்று தேவனோடு உறவாடு, இல்லாவிட்டால் உன் பாவங்களோடு உறவாடு. பாவங்களோடு உறவாடி கொண்டு தேவனோடு உறவாடு என்பது நடக்காத காரியம். என்னங்க, பாவங்களோடையே உறவாடி கொண்டு தேவனோடு உறவாடு என்பது நடக்காத காரியம். அது நடக்கவே நடக்காது. ஒன்று உனக்கு பாவம் வேணும், இல்லைன்னா உனக்கு தேவன் வேண்டும். நீ எதை தெரிந்து கொள்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறாய். விட்டு செல்குதல், having purpose to move forward to the destination. நோக்கத்துடன் லக்கை நோக்கி முன்னேறுதல், அல்லது லக்கை நோக்கி நகரும் நோக்கம் கொண்டதான ஒரு முன்னேற்றம் உன்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். என்ன முன்னேற்றம்? அவன் எந்த தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து வந்தானோ அந்த தகப்பனிடத்தில் போய் ஐக்கியப்படுவதற்காக இப்பொழுது அவன் எழும்புகிறான். ஏசாயா 52 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சொல்கிறது, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை விடுத்துக்கொள், விருத்து சேதனம் இல்லாதவனும் பாவியும் அசுத்தமே நீ உன்னிடத்துக்கு வருவதில்லை, நீ தூசியை விட்டு உதறி எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தூசியை விட்டு உதறி எழும்புன்னா உனக்கு இத்தனை நாள மழை போல இருக்கலாம், ஆனா இப்ப ஆண்டு இடத்துல வர்றதுக்கு முடிவெடுத்த உடனே இப்ப அது எதுவா மாறணும்? தூசியா மாறணும். இது நாள் வரைக்கும் என் உயிரே நீ இல்லாவிட்டால் நான் செத்தேன், இல்ல நான் டெட் பாடினெல்லாம் நீ கதாவசனம் எல்லாம் பேசியிருப்ப. இப்ப நீ அந்த உயிரை பார்த்து என்ன செய்யணும்? நீயே ஆமா அப்படி சொல்லிட்டு, நீ இல்லைன்னா எனக்கு இது போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், ஏனென்றால் என் தலையில் இருக்கிற மயிரையெல்லாம் என்ன இருக்கிறாரே அவரை விட எனக்கு முக்கியமானது வேற என்ன வேணும்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். என்ன பங்கு? எடுபடாத நல்ல பங்கு. இன்னைக்கு எடுபடாத நல்ல பங்கு வேணுமா, இல்ல அசிங்கப்படுகிற நல்ல பங்கு வேணுமா? தெளிலால் மடியில வச்சு மொட்டை அடிச்சு அவனை கோமாளி ஆக்கிட்டா, அடிமையாக்கிட்டா, குருடனாக்கிட்டா. நீ குருடனாக போறியா, கோமாளியாக போறியா? உலகம், பிசாசு, மாம்சம் உன்னை குருடனாக்கி விடும், கோமாளி ஆக்கி விடும். எல்லாத்தையும் வேண்டாம் என்று நீங்க தூக்கி போடுங்க. நீங்க தூக்கி போட்டு விட்டால் உங்களை அலங்கரிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இவன் அலங்கோலப்பட்டு கிடக்கிறான். பன்றியை மேய்க்கிறவன், பன்றி தவிட்டு சாப்பிட விரும்புகிறவன் எவ்வளவு அசிங்கமா இருப்பான். ரோட்ல போற ஒரு பைத்தியக்காரன் நினைச்சு பாருங்க, இந்த இளைய குமாரன் அப்படித்தான் இருந்தான், நேபுகாத்நேச்சார் அப்படித்தான் இருந்தான். பத்தியா முடியல ஆகி குளிக்காம கிழிந்த துணிகளை போட்டுக்கொண்டு அழுக்கணிந்தவனா இருந்திருப்பான். ஆனால் வசனம் சொல்லுகிறது போல, அவன் தேவன் அன்றைக்கு நெருங்கி சேர்கிறது போல இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்துக்கு நெருங்கி அவன் ஓடி சென்றான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:30 சொல்லுகிறார்,
எந்த மட்டும் 2 நினைவுனால குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுன்னு சொல்லிட்டு பலி செலுத்துவதற்கு பாகால் தீர்க்கதரிசிக்கு டைம் கொடுக்குற, அவங்களால பலி செலுத்தி அக்னியை கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் எலியா சொல்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என் கிட்டே வாருங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், நீ தூர தேசத்துக்கு போயிட்ட, ஆண்டரை விட்டு ரொம்ப தூரமா போயிட்ட, ஆனா ஆண்டவர் அழைக்கிறார், என் கிட்டே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரும் இல்லையா சொல்லுங்க, எங்க வரணுமா? கிட்ட வரணும். அப்ப முதலாவது என்ன? புத்தி தெளிவு வேணும், எழுந்து ஆண்டவருக்கு கிட்ட போகணும். மூன்றாவது லூக்கா 15:18 வாசிக்கிறோம், அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாக, அதாவது தகப்பனத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனே உமக்கு முன்பாக. அப்படின்னு நாம செய்யற பாவத்தில ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அது அவருக்கு முன்பு. பரத்துக்கு விரோதமாக என்றால் அவருடைய அதிகாரத்துக்கு விரோதமாக, அவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக. அப்ப நல்லா கவனிங்க, ஒருத்தனை திட்டுனா பாவம், ஒருத்தங்களை பகைச்சா பாவம். நீங்க நினைக்கிற மாதிரி விபச்சாரம் பண்ணி குடி குடிச்சு இப்படியெல்லாம் பண்ணாதான் பாவம் என்று அல்ல. சகோதரரை நேசியாமல் போனாலே மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். நான் பாவம் செய்தேன், ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? முதல்ல புத்தி தெளியணும், இரண்டாவது எழுந்து கிட்ட போகணும், மூணாவது நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யணும். நான் பாவம் செய்தேன், அதுக்கு காரணம் இவன் தான். நான் பாவம் செய்தேன், அதுக்கு காரணம் என்னதான், அதுக்கு காரணம் அபிதான், அதுக்கு காரணம் வைஷ்ணவிதான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. ஆதாம் என்ன சொன்னா? நீர் தந்த ஸ்திரீ. அப்ப சொன்னான், ஏன் தந்த? அந்த கேள்வியில பதில் என்ன தெரியுமா இருக்கு? நீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த கனியை தந்தால் நான் புசித்தேன். அப்ப அந்த ஸ்திரீயை தந்தது யாரு? நீர். அப்படின்னா எங்க மிஸ்டேக் எங்க ஆயிப்போச்சு? மேக்கிங்லயே மிஸ்டேக்கியா? நீ தப்பான ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுத்து. அவன் சொல்றான், அதான் சொல்றான். அவன் மறைமுகமா என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே குறைச்சான், உங்களுடைய ப்ராடக்ட் தப்பான ப்ராடக்ட். நீர் ஒண்ணு சொல்ல அது ஒண்ணு செய்யுது. சாப்பிடாதனா அதை பருத்து புசிச்சு எங்காட்டையும் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிச்சு. என்ன பண்றது? நீர் எனக்குன்னு தானே கொடுத்து, அது எனக்குன்னு கொடுத்துச்சு, நான் சாப்பிட்டேன். என் மேல தப்பு இல்லப்பா, நீர் வேற என்ன வேற பார்க்காத ஒரு மாதிரியா அப்படின்னு என்ன செய்யறாரு? அவரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அங்கதான் பிரச்சனை. நம்ம யார் மேலையும் பழியே சொல்லாம, இதை செய்தது நான் தான் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். இன்றைக்கு நாம அப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? அல்லது நம்முடைய மிஸ்டேக்ஸுக்கு நாம சிலர் வாஷிங் மிஷின்ல துணி ஒழுங்கா துவைக்கலைன்னா வாஷிங் மிஷினை குறை சொல்லுவோம். மிக்சியில எங்க வீட்டில் இந்த இஞ்சி பூண்டை ஒழுங்கா வெட்டி போடாம அரைச்சிட்டு நான் சமைக்க போயிட்டாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போங்க நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க போங்க நாங்களே பார்த்து. ஏன்னா நமக்கு சுறுசுறுப்பாகவும் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி போன ஒரு 1/2 மணி நேரத்தில் ஜம் ஜம் ஜம்னு முடிச்சுட்டு வந்து உட்காந்துரு, சரியாயிடும் வேலை. டக்கு 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 டக்குன்னு செய்யணும் வேலை. அந்த இஞ்சி பூண்டு திப்பியா அரைச்சு ஒன்று அப்படியே வெட்டி போட்ட மாதிரி அப்படியே இருக்கும். ஒன்று கேட்பேன், ஏன் இப்படி இருக்கு? அந்த மிக்சி ஒழுங்கா அரைக்கலை. நான் போட்டு அரைச்சா அது ஒழுங்கா அரைக்கும், ஆனா இவங்க போட்டா ஒழுங்கா அரைக்கல. அப்ப யார் அதை சரியா செய்யல? மிக்சியில் அரைச்சவங்க சரியான டைம் கொடுத்து அதை அரைச்சிருந்தா அது அரைஞ்சிருக்கும். அப்ப நாம என்ன செஞ்ச பழகிட்டோம்? கல்லை கொண்டு போய் காலில் போய் இடிச்சு, காலை கொண்டு போய் கல் மேல மோதி விட்டுட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன காலில் புண்ணாச்சு? கல் இடிச்சிருச்சு. கல் எப்படி வந்து இடிக்கும்? கால் போய் கல்லில் இடிச்சது, அதனால காயம் வந்து. நம்ம சொல்றதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போதே கல் இடிச்சிருச்சாடான்னு கேட்போம். அது அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. பொய் சொல்றதுக்கு பழி கொடுக்குறோம். நம்ம உடம்புல விடுறதெல்லாம் பொய்யில பிறந்த ரத்தம். இதுல இருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் சுந்தரத்தை பார்க்க ஒருத்தர் வந்தாராம். எதுக்கு ஐயா வந்தீர்? உங்களை பார்க்க தான் வந்தீர்னேன். எப்பயா வந்தேடா? சொல்லி போன வாரம் வந்தேன். எங்க போனேன்? மக வீட்டுக்கு போனேன். அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது பண்ணினேன். அப்புறம் தூரத்து நண்பனை பார்க்க போனேன். அப்புறம் அப்படியே உண்மையும் பார்க்க வந்தேன். அப்போ இவர் சரி எழுந்துருமையா, மெட்ராஸுக்கு இத்தனை காரியமா வந்துட்டு உம்மை பார்க்க தான் மெட்ராஸ் வந்தேன்னு ஏன் போய் பேசுகிறீர்?
பல காரியங்களிலே விஷயமா வந்து அதுல உண்மை பார்ப்பதும் ஒரு காரியம், உண்மை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டாராம். வழக்கமா பொய் சொல்லி பழகினா மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அடுத்தவரை குறை சொல்லவும் குற்றம் சொல்லவும் நம்ம ஒப்பு கொடுக்காம நம்முடைய தவறுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள முன் வந்தால் நாம் கட்டப்படுவது நிச்சயம். 4வது காரியமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். லூக்கா 15:21. அவன் சொல்லுகிறான், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல. அடுத்து நான் என்ன? உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட நான் பாத்திரனல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. நாமளே என்ன பண்றோம்? உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, உமக்கு உள்ளம் இல்லையா, நான் எப்படியெல்லாம் உமக்காக வாழ்றேன், எப்படியெல்லாம் செபம் பண்றேன், அப்படிலாம் பண்ணுவாங்க. இது துணிகரமான ஆவி. அப்படி செய்யாம தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்ததினால வந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் தகுதியற்றவனா இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொண்டு தாழ்த்துகிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், மேட்டுமையுள்ளவர்களுக்கோ பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். இது அடிப்படை பிரசங்கம் தான், நமக்கு தெரிந்த பிரசங்கம் தான். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இது தேவையான பிரசங்கம். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் மேலான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னுடைய பெருமை. நான் தகுதியற்றவனாக இருந்தோம் என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டிக் கொள்கிறேன். நான் தகுதியற்றவனாக இருந்தோம் எனக்கே இந்த மரியாதை கொடுக்கவில்லை என்று சொல்லி நான் பெருமிதம் கொண்டு கோபம் கொள்கிறேன். நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் பெருமை கொண்ட போது அவன் மனுஷனிலிருந்து கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். அவன் இருதயம் மிருகத்தின் இருதயமாய் மாறினது. யாக்கோபுக்கு எழுதின 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, இருமனமுள்ளவர்களே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் பெரும்புள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருமனதை சுத்திகரித்து நம்முடைய கரங்களை சுத்திகரித்து நாம் தாழ்த்த வேண்டும். ஒரு மனம் திரும்பின மனிதன் புத்தி தெளிவுள்ளவனாய் இருப்பான். ஒரு மனம் திரும்பின மனிதன் தன் குறைகளை ஒத்துக்கொள்கிறவனாய் இருப்பான். மனம் திரும்புகிற மனிதன் எழுந்து அவன் தேவனண்டைக்கு நெருங்கும்படி அவன் முன்னேறி செல்கிறவனாய் இருப்பான். மனம் திரும்புகிற ஒரு மனிதன் தன் பாவங்களை அறிக்கையிடுவான். மனம் திரும்புகிற மனிதன் தாழ்மை உள்ளவனாக தேவனுக்கு முன்பு தன்னை தாழ்த்துவான். இவனுக்கு தேவன் கிருபை தருவார். அப்படி திரும்ப அவன் என்ன செய்யப்படுகிறான் என்றால் அவன் கட்டப்படுகிறவனாய் மாறுவான். மனம் திரும்பும் போது அவன் கட்டப்படுவான். யோபு 22:23 வாசிக்கும் போது, அக்கிரமத்தை கூடாரத்துக்கு தூரமாக்குவர் என்ற வசனத்தின் மூலம் அவன் பரிசுத்த வாசஸ்தலமாக பரிசுத்த வாழ்வு வாழ்கிற மனிதனாக மனம் திரும்புகிறவன் மாறுகிறான். 24ஆம் வசனம் யோபு 22:24 வாசிக்கும் போது அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக வாழ்கிறான் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். யோபு 22:25 வாசிக்கும் போது தேவன் அவன் மேலே பிரியம் உள்ளவராக காணப்படுகிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். யோபு 22:26 வாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில ரட்சகத்தின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து அவனை அமெரிக்கையோடு கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்று படிக்கிறோம். 27ஆம் வசனத்தை படிக்கும் போது அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான், தேவன் அவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 29ஆம் வசனத்தில் படிக்கும் போது அவன் தாழ்ந்தோர் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாக உப்பாக வெளிச்சமாக ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவன் காணப்படுகிறதாக படிக்கிறோம். 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மரணத்துக்கு ஏதுவா இருக்கக்கூடிய மனிதனை கூட இவனுடைய பரிசுத்தத்தினாலும் நீதியினாலும் தேவ சமூகத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்தினாலே காப்பாற்றி விடுகிறவனாக அவன் காணப்படுகிறார். ஒரு நீதிமானாக அவன் காணப்படுகிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான ஒரு மனம் திரும்புதலை நாம் அடைந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை கூட கர்த்தர் நீங்க மனம் திரும்பும் போது, உண்மையாய் மனம் திரும்பும் போது அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஏனென்றால் உங்களுக்காக உங்களை குளிப்பாட்டி ஒரு நல்ல வஸ்திரத்தை விடுவித்து காலணிகளை அணிவித்து மோதிரம் அணிவித்து
கொழுத்த கன்றை அடிக்க கர்த்தர் எப்படி கிறிஸ்துவை நமக்கு பலியாக தந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து சுவிசேஷ பாதரட்சியை கர்த்தர் கொடுத்து உடன்படிக்கை என்கிற மோதிரத்தை அளிக்கிறாரோ, அதே போல உலக பிரகாரமாகவும் ஆவியின் பிரகாரமாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு தேவை நமக்கு மனம் திரும்புதல். நம்முடைய செல்போன்ல தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துவாயானால் அவைகளிலே ஒரு மனம் திரும்புதல் தேவை. தேவனை தேடாதபடிக்கு நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பாயானால் அதிலே ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையற்றவர்களாக இருப்பாயானால் அதுல ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். பிறரை அற்பமாய் எண்ணிக்கொண்டு மதிக்காதவர்களாக இருப்போமானால் அதிலே ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். பகை விரோதம் கசப்புகளை கொண்டிருப்போமானால் அதிலே ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். தெய்வ பயமற்றவர்களாக இருப்போமானால் அதிலே ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். துணிகரமான பாவங்களில் ஈடுபட்டு கொண்டு தேவனுக்காக வாழாமல் அவனுக்காக அவளுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வாயானால் மனம் திரும்புதல் தேவை. இந்த அப்ப ரசத்தை அபாத்திரமாய் போஜனம் பண்ணினால் பலவீனம் வரும், வியாதி வரும், மரணம் வரும்னு சொல்லிக்கிறார். முதல் அடையாளம் பலவீனம், இரண்டாவது வியாதி, மூணாவது சாவு. இதைய அசட்டை செய்யாதீங்க. இது கர்த்தருடைய வசன சத்தியம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டார். பயபக்தியோடு இருங்க. இந்த கடைசி காலத்தில் சபைகள் பரிசுத்த ஆவியானவருக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் முக்கியத்துவம் மதிப்பும் அளிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு மதிப்பளிக்காமலும் பரிசுத்த வாழ்க்கைக்கு மதிப்பளிக்காமல் இருக்கிற சபையார் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்முடைய சபையிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அவருடைய சத்தியம் நம்முடைய சபையில் இருக்கிறது. அவர் சத்தியத்தின்படி கர்த்தர் நியாயத்திருப்பார். அவர் சபையில் கேள்வியானதுபடியே நியாயத்திருப்பார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனோடு விளையாடாதீங்க. ஆவியாளருக்கு தெரியாது, நான் கண்ணில பார்க்காம இருக்கலாம், ஆண்டவர் பார்த்துக்கிறார்ல. மனுஷன் யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆண்டவர் பார்க்கிறார்ல. உளவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய கண் வானத்திலிருந்து நல்லோர் தீயோர் எல்லாரும் கர்த்தருடைய கண் பார்க்கிறது. உன் வாய் பேசுகிறதுல இருந்து உன் கரம் செய்கிற கிரிகளை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இனியும் தேவனை ஏமாற்றாதே, இனியும் ஆண்டுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதே. கர்த்தர் நான் ஆசீர்வாதத்துக்காக எடுத்த பிரசங்கத்தை இல்லை இதைத்தான் பேச வேண்டும் என்று சொன்ன மனம் திரும்ப சொல்லி பேசு. வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்கிறது. அவள் மனம் திரும்பபடி நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன், அவளுக்கோ விருப்பமில்லை, ஆகவே நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோடு விபச்சாரம் பண்ணினவர்களை மிகுந்த உபத்திரவத்தை தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு யுத்தம் செய்யாதீங்க. உங்க வாழ்நாளை பிசாசு முடிக்கிறதுக்கு முன்னால தேவனுக்கு தப்பி ஓடிவாங்க. உங்களுக்கு தேவை மனம் திரும்புதல். இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் தாழ்த்தப்பட்டு கிடக்கிற நிலைமைக்கு காரணம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. உண்மையான ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ளவில்லை, உண்மையான மேன்மையை பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனை தேடுகிறதுனால தேவனுடைய ரட்சிப்பினால் வரும் ஆசீர்வாதங்களை முழுமையா இன்னும் அடையாமல் இருக்கிறாய். காரணம் என்ன? மனம் திரும்புதல் இல்லாதனாலே. நான் முகதாட்சணமாய் பேச நான் முயற்சித்தேன், ஆவியானவர் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. நீ மனம் திரும்புதலை பேசு என்றார். அவர் சொன்னதே என் கடமையை செய்து விட்டேன். இனி செய்ய வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அது உங்களை ரட்சிக்க வேண்டுமானால் நீங்கள் மனம் திரும்புங்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்து வருகிறோம். தேவ கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சத்திய சுவிசேஷ வசனங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அறிந்த சத்தியம் என்று அசட்டை பண்ணாதபடிக்கு எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குறைவுகளிலிருந்து மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்தில் சொல்கிறது போல, ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கிக்காரும், அவைகளை என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறது போல, தேவனுக்கு விரோதமான துணிகரமான பாவங்களை செய்யாமலும் அவைகளால் ஆண்டு கொள்ளப்படாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கப்படவும்
கர்த்தர் கிருபை செய்ய உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலை வழியில வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும், முன்னேற்றங்கள் வரட்டும், ஏற்றல் உண்டாகட்டும். தெய்வ மகிமை அவரிடத்தில் பரிபூர்ணமாய் வெளிப்படட்டும். நம்முடைய ராஜ்யத்துக்கென்று தகுதிப்படுத்தும், நம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். காரை திரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் மாற்றும். கோணலும் மாறுபாடான சந்ததிகள் நடுவிலே குற்றமற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க கர்த்தாவே வழி நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இறுதிய சிந்தனைகளினால் தீட்டுப்படுகிற பாவங்களிலிருந்து விடுதலை அடைய உதவி செய்யும். வார்த்தைகளினால் உண்டாகிற பாவங்களிலிருந்து விடுதலை அடைய உதவி செய்யும். தங்கள் சரீரத்தின் செய்கைகளினாலே ஆண்டவரே கரைபட்டு கொண்டிருக்கிற பாவங்களிலிருந்து விடுதலை அடைய உதவி செய்யும். தங்கள் ஆத்துமாக்களுக்கு கேடுண்டாக்குகிற பாவங்களிலிருந்து விடுதலை அடைய உதவி செய்யும். ஏழியின் பிள்ளைகளைப் போல துணிகரமான பாவங்களை செய்து கர்த்தரை அசட்டை பண்ணுகிற பாவங்களிலிருந்து விடுதலை அடைய உதவி செய்யும். மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், சபைக்கு தேவையான மனம் திரும்புதல் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்தரலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட கிருபை தாங்க. ஊரில் இருக்கிறவர்களை எல்லாம் குறைபேசி தீட்டிக் கொண்டு ஆண்டவரை எரிச்சல் பட்டு கொண்டு முறுமுறுத்துக் கொண்டிராதபடி தேவ சமூகத்தில் தாழ்த்த உதவி செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் உலகம் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் கர்த்தர் திரும்ப வரும்போதும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாலை 3 மணிக்கு